Hello viewers, welcome to my channel. என் பயணம் உங்களுடன். இன்னைக்கு பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் பருப்பு வேக வைக்காமயே ஈஸியா ஒரு சாம்பார் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சாம்பார் ரெசிபிக்கு ஒரு வாணலியில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா வணக்கணும். கூடவே காரத்துக்கு 3 மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்கள் பாதி காரத்துக்கு தேவையான மிளகாயை சேர்த்திக்கோங்க. ஏன்னா மீதி நம்ம சாம்பார் தூள் சேர்த்த போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுடலாம். ஸோ இந்த எண்ணெயில் இது நல்லா பொரியறதுக்குள்ளே நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியை நம்ம டைரெக்டாக அரைக்க போகிறோம், இதில் வணக்க போகிறதில்ல. ஸோ சும்மா ஒரு வாசத்துக்காக ஒரே ஒரு கீத்து தேங்காய் நான் ஆட் பண்ணுறேன். அதையும் வணக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக இது எல்லாமே வணங்கணும். வணங்கினதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே வாணலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தி கடுகு, சீரகம், வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி கூடவே ஒரு துண்டு புளி அந்த மசாலாவோடையே அரைச்சிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு புளி சேர்த்தலாம். நான் குடம்புளி எடுத்தனால ஒரு மீடியம் சைஸ் பீஸை மசாலாவோடு அரைச்சிட்டேன். ஸோ இப்போ தக்காளியை நம்ம வறுத்து வச்ச அந்த இன்க்ரீடியன்ஸோடு சேர்ந்து நம்ம மசாலாவாக அரைச்சிக்கிட்டோம். அது கூடவே புளியும் சேர்ந்து அரைச்சாச்சு. ஸோ இப்போ இதை கூட சேர்ந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அது நுரைச்சி பொங்கி வரும். ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கிறதுனால பச்சை வாசம் அடிக்காது. தக்காளி மட்டும் நம்ம டைரெக்டாக அந்த மசாலாவில் போட்டுக்கோ இல்லையா, அது கொதிக்கும் போது அந்த வாசம் போயிடும். சப்போஸ் நீங்கள் தக்காளியை இதில் வணக்கி அரைச்சிங்கன்னா தக்காளி குருமா மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளியை டைரெக்டாக அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு பருப்பெல்லாம் சேர்த்திருக்கனால கெட்டியாகும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். கூடவே நல்லா அது பொங்கி வர்ற டைமில் நம்ம உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், காரம் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். தேங்காயோட அளவையும் நம்ம கம்மியாக தான் போடணும். நிறைய போட்டோம்னா நம்மளுக்கு அரைச்சி விட்ட குருமா மாதிரி ஆயிடும். ஸோ எல்லாமே இதில் இருக்க அளவில் நீங்கள் போட்டுக்கலாம். புளி மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து கொதிச்சு வர்ற டைமில் நம்ம சாம்பார் தூளும் உப்பும் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூளும் கொஞ்சம் இது கூட சேர்த்திக்கலாம். ஏன்னா வறுக்கும் போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. ஸோ இப்போ சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் இது கூட சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இது நல்லா பொங்கி வர்ற டைமில் கலந்து விடுற போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட நம்ம விட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நெய் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் விடலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஸோ பொங்கலுக்கு அருமையாக குயிக்காக ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரையோ வெல்லமோ நீங்கள் சேர்த்திக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூடாக இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.